கிளாமர் ஹீரோயினா தெரிஞ்ச குஷ்பு அவர்கள ஒரு கதையின் நாயகியா மாத்துன படம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் இயக்கத்தில் குஷ்பு அவர்கள் ஒரே படம் தான் நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் அவங்கள கிளாமர் ஹீரோயின்லேருந்து ஒரு கதையின் நாயகியா மாத்துச்சு. அது வேற எந்த படமும் இல்லை, 1993 வெளியான கேப்டன் மகள் திரைப்படம் தான். குஷ்பு அதிரடி ஆக்ஷன் ஹீரோயினா முக்கிய ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த கதையில குஷ்புவும் ராஜாவும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு வருவாங்க. அங்க ஒரு வீட்ல இவங்க தங்கியிருக்க, பக்கத்து வீட்ல ஒரு கும்பல் தங்கியிருக்கும். அந்த கும்பல் நாட்டோட பிரதமரை கொலை பண்ண திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாவும் குஷ்புவும் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து பிரதமரோட உசுரை காப்பாத்துவாங்க. காப்பாத்தினது இவங்க தானே யாருக்குமே தெரியாது. இந்த கொலை முயற்சியை பத்தியும் யாருக்குமே தெரியாம போகும். இப்படி ஒரு கதையை தான் பாரதி ராஜா எடுத்திருந்தாரு. பொதுவா கிராமத்து கதைகளை படமா எடுக்கிற பாரதி ராஜா இதுல ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படத்தை இயக்கியிருப்பாரு. அதுவும் குஷ்பு அவர்களை ஆக்ஷன் ஹீரோயினா நடிக்க வச்சது அப்போ பெரிய விஷயம். இந்த படத்துல வர எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அப்படின்ற பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாடல். கிளாமர் ஹீரோயினா ரசிகர்களால் பார்க்கப்பட்ட குஷ்பு திடீர்னு இப்படி ஒரு ஆக்ஷன் ரோல்ல நடிச்சது எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அடுத்த வாரம் யாரோட வாரமா இருக்கும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.